இருக்குது அது. அப்போ அதில் என்ன வருதுன்னு கேட்டால், இஹ்ராமில் இருக்கும் பொழுது பெண்கள் வந்து முகத்தை மறைக்கக்கூடாது அப்படின்ட்டு என்ன செய்யப்படுது, ரசூல் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் சொல்கிறாங்க. இதுலேருந்து அவங்க என்ன கேள்வி கேட்குறாங்கன்னா, இஹ்ராமில் பெண்கள் முகத்தை மறைக்கக்கூடாதுன்னா இஹ்ராம் இல்லாட்டி மறைக்கலான்னு வரத்தானே செய்யும். இஹ்ராமில் வந்து மறைக்கக்கூடாது. அப்போ இஹ்ராம் இல்லாமல் இருக்கும்போது அது மறைக்கலாம், கட்டாயம் கிடையாது, மறைக்கலாங்கிறதுக்கு நிறைய ஆதாரங்கள் நம்ம சொல்லிட்டோம். அவங்களும் சொல்லிட்டாங்க, மறைக்காமல் இருக்கலாங்கிறது ஓகே, முகம் தெரியலாங்கிறது. அவங்க விரும்பி கொண்டார்களே ஆனால் அவங்க முகத்தை மறைக்கலாம் தானே. இஹ்ராமில் மறைக்கக்கூடாதுன்னா மற்ற நேரத்தில் மறைக்கலான்னு வரத்தானே செய்யும். இஹ்ராமில் தொப்பி போடக்கூடாதுன்னா மற்ற நேரத்தில் போடலான்னு வருதில்ல, போடணும்னு வராது, போடலாம்னு வரும், தப்பு கிடையாது அப்படின்னு சொன்னால் அது கரெக்டு தான். அது அந்த சொல்லுக்கு அந்த அர்த்தம் இருக்க தான் செய்யுது. எந்த சொல்லுக்கு? இஹ்ராமுடைய நேரத்தில் பெண்கள் முகத்தை மறைக்கக்கூடாது என்றால் இஹ்ராம் அல்லாத நேரத்தில் அவங்க விரும்பினால் என்ன செய்யலாம், மறைத்து கொள்ளலாம், அந்த அர்த்தம் வருது. இப்போ அந்த மறைமுகமாக அதில் வந்து அனுமதிக்கப்பட்டது மாதிரி வருது. மார்க்கத்தில் வந்து அனுமதிக்கப்பட்ட காரியங்களை நம்ம எப்படி எதிர்கொள்வது அப்படின்னு ஒரு வழிமுறை இருக்குது. அனுமதிக்கப்பட்ட ஒரு காரியம் நமக்கு கேடு விளைவிக்குது என்று தெரிய வரும் பொழுது அது ஹராமாகி போயிடும். இப்போ உருளைக்கிழங்கு இருக்குது, அனுமதிக்கப்பட்டது தானே, அனுமதிக்கப்பட்டது. இறைச்சி வந்து ஆட்டு இறைச்சி அனுமதிக்கப்பட்டது. உங்களுக்கு வந்து கொலஸ்ட்ரால் பயங்கரமாக 350-400 ஏறி போய் உங்களை சாப்பிடக்கூடாதுன்னு சொல்கிறான், டாக்டர் சொல்கிறான். இப்போ இந்த இறைச்சி உங்களுக்கு அனுமதிக்கப்படாதது ஆகிடுது. இறைச்சி அனுமதிக்கப்பட்டதாக இருந்தாலும் அது ஒரு கேடு விளைவிக்குமையானால் ஹலாலான ஒரு விஷயம் கேடு விளைவிக்கக்கூடிய நேரத்தில் என்னவாயிரும், தடுக்கப்பட்டதாயிரும். மார்க்கத்துடைய சுன்னத்துகளோ கடமைகளோ மாறாது. சுன்னத்தான விஷயங்கள் வந்து கேடுன்னு சொல்லி விட்டுற முடியாது. கடமையாக்கப்பட்ட விஷயங்கள் தொழுகை என கேடாக இருக்குன்னு சொல்லிட்டு விட்டுட்டு போயிட முடியாது. அது அனுமதிக்கப்பட்ட செஞ்சால் செஞ்சுக்க செய்யாட்டிப்போ அப்படின்னு எதெல்லாம் இருக்கிறதோ அந்த மாதிரி காரியங்களில் ஒரு கேடு வருது என்ற மாதிரி ஒரு நிலைமை வறுமையானால் அப்போ நமக்கு அனுமதிக்கப்பட்டது என்னவாயிரும், தடுக்கப்பட்டதாயிரும். இப்போ நம்ம வந்து இந்த சக்கரை வியாதிக்காரன் வந்து சக்கரை சாப்பிடக்கூடாது, சக்கரை தாறுமாறு அதிகமாக ஏறி போச்சுன்னு வைங்க, அவங்கள சக்கரை சாப்பிட்டால் உங்களுக்கு ப்ராப்ளம் ஆகும், அவங்களுடைய கிட்னி வந்து அதை பிரித்து எடுக்கிறதுக்கு உள்ள சக்தி இல்லைன்னு சொன்னால் அவன் தற்கொலை செய்யலான்னு அர்த்தம். சக்கரை ஹலாலாக இருந்தாலும் அது கேடு விளைவிக்குதுல்ல, அவன் திங்கக்கூடாது தானே. அந்த மாதிரியாக உள்ள அடிப்படையில் பார்க்கும்போது இதில் மறைமுகமாக இதில் ஒரு அனுமதி கிடைக்கிறது. நேரடியாக அனுமதி இல்லாட்டாலும் மறைமுகமாக அனுமதி கிடைக்கிறது. இந்த அனுமதியை இப்போ வந்து நாம் சொல்லியிருக்கக்கூடிய அந்த கேடுகள்லாம் பார்க்கும் பொழுது மறைக்காமல் இருந்தால் ஒரு கேடுமே இல்லை, மறைத்தால் எல்லா விதமான ஒழுக்கக்கேடில் இருந்து, மிஸ்யூஸ் பண்ணுவதில் இருந்து, இஸ்லாத்துக்கு ஒரு தவறான வடிவம் கிடைப்பதில் இருந்து, இன்னும் சொல்லப்போனால் யாருன்னு எங்களுக்கு கண்டுபிடிக்க முடியலை, முகத்தை மூடுவதற்கு தடை போடுறோங்கிறான் எத்தனை கவர்மெண்ட்டுகள், எத்தனை நாடுகள். அப்போ இஸ்லாமே நடைமுறைக்கு சாத்தியமற்றதுன்னு காட்டுற மாதிரியான ஒரு கேடுகள் எல்லாம் ஏற்படும் பொழுது அப்போ நம்ம என்ன யோசிச்சு பார்க்கணும், இது மறைமுகமாக இதில் ஒரு அனுமதி தெரிந்தாலும் கேடு வந்து அது இன்னும் இருக்குதே. அனுமதிக்கப்பட்ட ஒரு காரியம் வந்து கேடு செய்யுதா இல்லையா, இந்த முகத்தை மறைப்பதனால் தவறு செய்ய தூண்டுதா இல்லையா, தவறுகள் அதிகரித்திருக்கிறதா இல்லையா, அவங்க யாரோட போகலாங்கிற ஒரு நிலைமை உண்டாகுதா இல்லையா, ஆண்கள் கூட மிஸ்யூஸ் பண்றாங்களா இல்லையா, ஒழுக்கங்கட்ட பெண்கள் கூட இதை வந்து பயன்படுத்தி கொண்டு அவங்க செய்யறாங்க, இதெல்லாம் பார்க்கக்கூடிய நேரத்தில் கேடு அனுமதிக்கப்பட்டதுங்கிற ஒரு வாதத்தை வைத்தாலும் அப்ப கேடு வருதுங்கிற வகையில் என்னவாயிரும், தடுக்கப்பட்டதாயிரும். நான் கேடே செய்ய ரசூலுல்லாஹ் காலத்தில் நடக்கலை, அப்படி மூடிட்டு இருக்கிறதுனால அந்த மாதிரிலாம் செய்யலை, நடக்கலை. கேடு வருதுங்கிற நேரத்தில் அனுமதிக்கப்பட்டது. சுன்னத்துகள் அப்படி செஞ்சிடாதீங்க. மார்க்கத்தினுடைய வணக்க வழிபாடுகளில் வந்து கேடு வருதா கேடு வரலையாங்கிற டாபிக் போகவே கூடாது. எல்லாம் ஒரு சொல்லும் மார்க்கமாக நமக்கு தந்துட்டாங்க. அனுமதி கொடுத்த ஒரு விஷயம் வணக்கம் சேராமல் அனுமதி கொடுக்கப்பட்ட எந்த விஷயமா இருந்தாலும் எதிலையெல்லாம் நம்ம கேடு வருமோ அதிலிருந்து விலகி கொள்ள வேண்டும். கேடு வராத வகையில் தான் ஹலாலை என்ன செய்யணும், பயன்படுத்தி கொள்ள வேண்டும் என்கிற வகையில் பார்த்தாலும் இது வந்து கண்டிப்பாக என்ன செய்யணும், தவிர்க்கத்தான் வேணும். இந்த மறைமுகமான அனுமதி இருந்தாலும் அது அனைவருக்கும் இன்றைக்கி கேடு செய்கிறது. அதனால் நிறைய நமக்கு தலைகுனிவு ஏற்படுகிறது, மக்கள் மத்தியில் சமுதாயத்துக்கு கெட்ட பேர் ஏற்படுகிறது, நம்ம பெண்களை பற்றி ஒரு தப்பான ஒரு சித்திரங்கள் சொல்வதற்கு இது காரணமாக இருக்கிறது. இதையெல்லாம் கருத்தில் கொண்டு தான் நம்ம என்ன செய்கிறோம், கேடு வர்றதை வச்சு அது கூடாதுன்னு சொல்கிறோம். ஒர்க் பண்ணுறேன். அவங்க வந்து அளவு கொடுக்குறாங்க, அளவு எடுத்து தைங்க, அப்போ தான் ஃபிட்டாக வேணும், ஃபிட்டாக இருக்கும்னு கேட்குறாங்க. நம்ம அளவு எடுக்கக்கூடிய சூழ்நிலை ஏற்படுது.
அதுவும் இல்லாமல் அநாகரிகத்தை வந்து நாகரிகமாக தைச்சுதாங்க. லோனுக்கு நீங்கள் சொன்ன மாதிரி ஜன்னல் வைக்கிறது இதெல்லாம் பண்ணுறோம். சரிங்களா? இதெல்லாம் நம்ம செய்யலாமா? அளவு எடுக்கலாமா? இவங்க இப்போ பண்ணுற அநாகரிகத்தை நம்ம துணை போகிற குற்றம் வருமா? மார்க் அடிப்படையில் பதில் சொல்லுங்கள். அதாவது தையல் தொழில் செய்யும் பொழுது பலவிதமான மாடலில் வந்து என்ன செய்வாங்க, தச்சு கேட்பாங்க. அந்த மாதிரி மாடலில் என்ன இருக்கும்னா, பெண்கள் ஜாக்கெட் கொடுக்குறாங்கன்னு வைங்களேன், முதுகில் ஜன்னல் வச்சு தாங்க, ஜன்னல் மாதிரி கொடுத்தாங்கன்னு கேட்பாங்க. அது மாதிரி முதுகில் ஒரு 2 இன்ச்சுக்கு தான் இருக்கும், வழங்குதா? 3 இன்ச்சு அகலத்துக்கு வச்சு என்ன செய்யுங்க, மற்றதெல்லாம் தெரிகிற மாதிரி தைச்சு தாங்கன்னு கேட்பாங்க. அப்போ இதெல்லாம் வந்து இப்படிலாம் அணியக்கூடாதுன்னு நம்ம என்ன செய்கிறோம், சொல்லிக்கிட்டு இருக்கிறோம். அணியக்கூடாதுன்னு சொல்லும்போது அது மாதிரி நம்ம என்ன செய்யலாமா, தைச்சு கொடுக்கலாமா அப்படின்னு அவர் கேட்குறாரு. இதில் வந்து மார்க்கத்தை பொறுத்த வரைக்கும்ங்க, அனுமதிக்கப்பட்டதும் அனுமதிக்கப்படாததும் கலந்து இருக்குமையானால் எதுலையாவது நம்ம வந்து அனுமதிக்கப்பட்டதை கவனத்தில் கொண்டு அதை செஞ்சு கொடுக்கலாம். 100% அனுமதி இல்லாத ஒன்றை தான் நம்ம செய்யக்கூடாது. இப்போ நம்ம தேங்காய் விற்கிறோம். தேங்காயை வந்து சட்னிக்கு வாங்கிட்டு போவாங்க, சாமிக்கு உடைக்கிறதுக்கும் வாங்கிட்டு போவாங்க. இப்போ சாமிக்கு உடைக்கிறான்னு விற்கலாமா? நான் சட்னிக்கு விற்க நான் சட்னிக்கு அடிப்படையாக வச்சு வச்சுருக்கேன்னு சொல்லிட வேண்டியதான். அவன் தேங்காயை போய் சாமி கொடுத்தா எனக்கு என்ன, தேங்காயை திங்கிறதுக்கு வச்சு விற்கிறேன் அப்படின்னு சொல்லி சட்னிக்கு, குழம்புக்கு, பிரியாணிக்கு வச்சுருக்கேன்னு சொல்லிக்கிற வேண்டியதான். பொருளை வந்து 2க்கு பூ விற்கிறோம், தவறானதுக்கும் கொண்டு போய் போடுவாங்க, ஒரு கல்லுக்கு கொண்டு போய் போடுவாங்க, ஒரு பெண்ணு அழகுக்காக வேண்டி என்ன செய்வாங்க, ஒரு நறுமணத்துக்கு வச்சுக்கிடுவாங்க. நம்ம என்ன செய்யக்கூடாது, அந்த மாதிரி பண்ணுறேன்னா நாங்கள் வந்து நல்ல காரியத்துக்கு உள்ள ஒரு பொருள் அவன் போய் கெட்டதுக்கு பயன்படுத்தினா நாங்கள் அதை கண்டுக்க மாட்டோம் அப்படிங்கிற மாதிரி என்ன செய்யலாம். மார்க்கத்தில் 2க்கும் இருக்குல்ல, அறவே சாராயத்தை வந்து நல்லதுக்கும் கெட்டதுக்கு 2லாம் இல்லை. சாராயம்னா சாராயம் தான், விற்கக்கூடாதுன்னு விற்கக்கூடாது தான், அது மாதிரி போயிடும். கத்தி விற்கிறீங்க, கத்தி நல்லதுக்கும் யூஸ் ஆகலாம், கொலையும் செய்யலாம், ஒரு காய்கறி நறுக்கலாம். நம்ம கத்தி விற்கிறோம், நீ எப்படி கத்தி விற்கிற, கொலைக்கு பயன்படுறத கேட்கக்கூடாதுங்க, காய்கறி நறுக்க பயன்படுத்தலாப்பான்னு கேட்கலாம். அப்போ அந்த மாதிரி அடிப்படையில் என்ன செய்யுதா மார்க்கத்தினுடைய அளவுகோல். இப்போ ரசூல் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் என்ன செய்கிறாங்கன்னா, அந்த மாதிரியான ஒரு அளவுகோலில் நமக்கு பல உதாரணங்கள் மூலமாக சொல்லி காட்டுறாங்க. எப்படின்னு கேட்டால், இப்போ வந்து அவங்களுக்கு ஒரு பட்டாடை வந்து அன்பளிப்பாக வருது, பட்டு துணி அன்பளிப்பாக வருது. இது பட்டு அணிஞ்சவன் வந்து மறுமையில் உனக்கு ஒன்றும் கிடைக்காது அப்படின்னு சொல்லிவிட்டு உமர் ரலியல்லாஹு கூப்பிட்டு என்ன செய்கிறாங்க, நீ வச்சுக்கேங்கிறாங்க. அவர் அழுகுறாரு, மறுமையில் ஒன்றும் கிடைக்காது, இன்றைக்கி அது எனக்கு தெரியலை அப்படிங்கிறாரு. அப்போ ரசூலுல்லாஹ் என்ன செஞ்சாங்கன்னா, நான் உனக்கு தெரிலப்பா, நீ உனக்கு யாராவது முஸ்லீம் அல்லாத இருப்பாங்க, அவங்களுக்கு கொண்டு கொடுத்துக்க, வீட்டில் யாருக்காது, நமக்கு தானே அனுமதி இல்லை அப்படின்னா அவர் என்ன பண்ணுறாரு, அதை வாங்கிட்டு போய் முஸ்லீம் இல்லாத அவருடைய சகோதரருக்கு அதை கொடுத்தாருன்னு வருது. அப்போ வந்து அது மொத்தமாக தடுக்கப்பட்டதில்லை, ஒருவருக்கு அனுமதிக்கப்பட்டிருக்கும் பொழுது அன்பளிப்பாக கொடுக்குறாங்க. ஒவ்வொருக்கு தடை இருந்தாலும் அவருக்கு அனுமதி இருக்குல்ல, அவர் கொடுத்துட்டு போகிறாரு அப்படிங்கிறது நிறைய இதுக்கு ஆதாரம் இருக்குன்னு வைங்களேன். அப்போ இந்த ஒரு அடிப்படையை கவனத்தில் வச்சுக்கணும். இப்போ ஒரு தையலில் துணி தைக்கிறாரு இல்லையா, அந்த ட்ரெஸ்ஸுகள் எல்லாம் போட்டுக்கிறதே மார்க்கத்தில் தடையா? வீட்டுக்குள்ளே போடுற அனுமதி தானே. தடை வந்து வெளியே வந்து அந்நிய ஆணுங்களை காட்டுறதுனால தான் தடையாகுதே தவிர, இந்த மாதிரியான ஜன்னல் ஜாக்கெட்டை வந்து புருஷனுக்கு முன்னாடி பொம்பளை போட்டால் தப்பா? புருஷனோடு இருக்கும் பொழுது போட்டுக்கிட்டு இருந்தால் தப்பான்ட்டேன். நீ அதுக்கு மேலே போடாத, நீ போடாமல் வந்து அது நான் என்ன செய்கிறது, அதை நீ உள்ளாடையை போய் வெளியாடையை போட்டுட்ருக்குற. இந்த ஜாக்கெட்லாம் எதுக்கு உள்ளது? உள்ளாடைக்கு தான் பொருத்தமான ஆடை. இந்த ஜாக்கெட் நம்ம நாட்டில் போடுறாங்களே, இது எல்லாமே என்னது, வீட்டுக்குள்ளே உள்ளாடையாக போட்டுக்கொள்ள வேண்டிய விஷயம், பனியன் சட்டி மாதிரி பயன்படுத்த வேண்டிய விஷயம். இவங்க அதையே சட்டை மாதிரி பயன்படுத்திகிட்டு இருக்கிறாங்க. அதுக்கு அவங்க இருக்கிறதுனால நான் என்ன பண்ணுறது, இந்த ட்ரெஸ்ஸே தப்பா, ஏன் வெளியே வர்றதுனப்போ தப்பு, நீ தப்பாக பயன்படுத்தினா நான் என்ன செய்கிறது? நம்ம சரியான தௌஹீதில் புர்காவை எல்லாத்தையும் பேணக்கூடியவர்கள் கூட இந்த மாதிரி மனைவிமார்கள் சட்டை போட்டு கணவனோட இருக்க தப்புன்னு சொல்கிறோமா? வீடுகளில் அந்த மாதிரி பெண்கள் மத்தியில் இருக்கிற நம்ம தப்புன்னு சொல்கிறோம். வெளியே வரும்போது அப்படி காட்டாதீங்க, அதுதான் தடை உங்களுக்கு. நீங்கள் என்ன மாதிரி வேணாலும் என்ன செய்யலாம், தச்சு கொடுக்கலாம், அதில் வந்து தப்பே கிடையாது. மார்க்கம் தடுத்திருக்கிற மாதிரி வருதான்னு பாருங்கள் முழுசாக. ஒரு 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 இடத்துல அனுமதிக்கப்பட்டதை ஒரு இடத்துல தடுக்கப்பட்டுச்சுன்னா அவன் தப்பு பண்ணுறான். பெண்களை அளவு எடுக்கிறத சொல்கிறாரு. அளவு எடுக்கிறது என்பது வந்து என்ன தொடவலாம் வேண்டியிருக்கு இல்லையா, அதுக்கு வந்து ஒரு மனைவி சகோதரி மாதிரி வச்சுக்கிட்டு நீங்கள் அளவு எடுக்கிறது தான் அது சரியான முறை. அல்லாஹு அக்பர், அல்லாஹு அக்பர். வேண்டுகோள், நீங்கள் இந்த ஏகத்துவத்தை வந்து 80லேருந்து கொண்டு வந்திருக்கீங்க. நான் பிறக்கல, அப்போ எனக்கு இப்போ தான் இது வந்திருக்கு. எங்களோட பிள்ளைங்க வந்து ஏகத்துவத்தில் இப்போலேருந்து வரணுன்னாக்கா, சென்னையில் ஒரு அல்ஃபூர்கான் மதுரையில் இருக்கு இல்லையா ஒரு நர்சரி ஸ்கூலு, அது மாதிரி சென்னையில் ஒன்று வேணும். அதுக்கும் கொஞ்சம் முயற்சி செய்யுங்க. இஸ்லாம்
அது ஆலோசனை சொல்கிறீங்களா? சரி, கடைசியான ஒரு ஆலோசனை சொல்கிறாருன்னா, மதுரையில் நம்ம ஒரு ஸ்கூல் நடத்துகிற மாதிரி நம்ம உலக கல்வியோட மார்க்க கல்வியை கற்றுக் கொடுக்கறதுக்கு ஒரு ஸ்கூல் நம்ம நடத்தினா நல்லாயிருக்கும் அப்படின்னு சொல்கிறாங்க. ஸ்கூலை பொறுத்த வரைக்குங்க 2 விஷயம் இருக்கிறது. ஒன்று வந்து தங்கி படிக்கிற ஸ்கூல், ரெசிடென்ஸோட உள்ள ஒரு ஸ்கூல். இன்னொன்று என்னென்னு கேட்டால், இந்த உலகத்தில் இப்போ நடைமுறையில் இருக்கல பெரும்பாலும் வந்துட்டு போகிற மாதிரி ஸ்கூல். இந்த வந்துட்டு போகிற மாதிரி ஸ்கூலை பொறுத்த வரைக்கும் அது இப்போதைக்கு நடத்துறது வந்து சாத்தியமே படாது. ஏன்னு கேட்டால், இப்போ வந்து அதாவது அரசாங்கத்தில் நிறைய தலையீடு இருக்குது. ஒன்று வந்து கட்டணத்தை நீங்கள் நிர்ணயிக்க இயலாது. நீங்கள் வந்து முதல்ல நினச்சிவாங்க, தனியார் வந்து அவங்க வச்சது தான் ரேட்டு, கட்டணம்னு இருந்துச்சு, நல்லா சம்பாதிச்சாங்க, கையை பிடிக்காமல் இருந்துச்சு. இப்போ என்ன செய்வாங்க, அரசாங்க தலையிட்டு அவங்க கோவிந்தராஜன் கமிட்டி, அந்த கமிட்டி, இந்த கமிட்டின்னு போட்டு அவன் வந்துக்கிட்டு நீ வந்து 4000 ரூபாய்னா 150 ரூபா வாங்குமா. அப்போ அவங்க அந்த கட்டணத்தில் வந்து கவர்மெண்ட்டு தலையீடுன்னு வந்த பிறகு நடத்திக்கிட்டு இருக்கிறவங்களாம் விற்க ஆரம்பிக்கிறான். இப்போ முதல்ல எதை கவனிக்கணும், நம்மளே சின்ன சமுதாயமாக இருக்கிறோம், சின்ன சமுதாயத்தில் சின்ன இயக்கமாக இருக்கிறோம், பொருளாதாரத்தில் ரொம்ப பின்தங்கி இருக்கிறோம். நம்ம கையிலேருந்து போட்டு தொடச்சி நடத்த இயலாது. ஏற்கனவே நடத்திக்கிட்டு இருந்த பெரிய பெரிய நிறுவனங்கள்லாம் என்ன பண்ணுறாங்கன்னு கேட்டால், அரசாங்கத்தில் இருந்து கட்டணத்தை நிர்ணயித்த உடனே அவங்களால நடத்த முடியல. இந்த கட்டணத்தை வாங்கி கொண்டு நீங்கள் அரசாங்கத்தில் உள்ள மாதிரி தரமில்லாத ஆசிரியரை போட முடியுமே தவிர, நல்ல சம்பளம் வாங்குகிற ஆசிரியை போட்டு உயர்ந்த கல்வியெல்லாம் கொடுத்தோம்னா எங்களுக்கு இந்த கட்டணம் செய்ய முடியாதுங்கிறாங்க. அப்போ கட்டணத்தை ஜாஸ்தியாக வாங்கினா தான் நல்ல டீச்சரை வச்சு கொடுக்கலாம். நல்ல டீச்சரை வச்சு கொடுத்தா தான் மாணவர்களும் சேர்ப்பாங்க. நீங்கள் கட்டணத்தை கம்மியாக வாங்கிட்டு ஒரு தகுதியற்ற ஆசிரியர்களை வச்சு நடத்தினேன்னு வைங்க, அதுக்கு பேர் கல்வியாக இருக்காது. அப்போ அது வந்து இப்போ நடத்திக்கிட்டு இருக்கிறவர்களுக்கெல்லாம் இடைஞ்சலாக இருக்குது ஒன்று. அதுக்கப்புறம் என்னென்னு கேட்டால், இப்போ சமச்சீர் கல்வின்னு ஒன்றை கொண்டு வந்துவிட்டாங்க. இவங்க தவிர்க்க நினச்சாலும் இப்போ கோர்ட்லேயே உத்தரவு போட்டு என்னவாச்சு, சமச்சீர் கல்வின்ட்டாங்க. சமச்சீர்னா என்ன, எல்லாம் வந்து ஒரே சிலபஸ் தான். நீங்கள் வந்து தனியார் ஸ்கூலில் போய் படித்தா என்ன பாடமோ